ஓம் நமச்சிவாய. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபராசியில் குரு செவ்வாய், கடகராசியில் சூரியன், சிம்மராசியில் புதன் சுக்கிரன், கன்னிராசியில் கேது, மீனராசியில் ராகு. சந்திரனை பொறுத்தவரை விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன். கும்பராசியில் சனி பகவான். இதுதான் இன்றைய கிரக நிலைகள். 12 ராசிகளின் வரிசையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப யோகங்களும் சுப பலன்களையும் அதிகம் பெறப்போகின்ற 3 ராசிகள் மிதுனராசி, கடகராசி, சிம்மராசி. இந்த 3 ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக அதிக அளவில் சுப பலன்களையும் சுப விஷயங்களையும் வெற்றிகளையும் சந்திக்கப் போகின்ற ராசிகள். முதலில் மிதுனராசி. மிதுனராசிக்காரர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். இன்றைய தினத்தில் 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இன்று காலை முதல் விருச்சிக ராசியில் அமர்ந்து நீச்சம் பெறுகிறார். விருச்சிக ராசி 6ஆம் ராசி மிதுன ராசிக்கு. நீச்சம் பெற்ற சந்திரன் நன்மையே செய்வார். நிரம்ப பேசுவார்கள், நிறைய விஷயத்தை ஆலோசிப்பார்கள். பல விஷயங்களை பலரிடம் ஆலோசித்து இன்று ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள். சில முக்கியமான விஷயங்களுக்கு சில முக்கியமான நபர்களை சந்தித்து பேசி ஒரு நன்மையான முடிவினை எட்டி பிடிப்பார்கள். குடும்பத்தில் கலகலப்பாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இவர்களுக்கும் சந்தோஷம் காணப்படும். மற்றபடி பொருளாதார பிரச்சனை ஏதுமில்லை. 2ஆவதாக கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி சந்திரனாக இருந்தாலும் விருச்சிக ராசியில் நீச்சமடைகிறார் சந்திரன். இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், ராசிக்கு 11ஆம் இடத்தில் ரிஷபத்தில் குரு செவ்வாய். பொருளாதாரம் நன்றாக மேம்பட்டு வருகிறது. பொருளாதாரத்தில் புழக்கம் அதிகமாக இருக்கும். பணவரவு தங்கு தடையின்றி இருக்கும். யாருடைய பணமாவது தங்கள் கைகளில் வந்து சென்று கொண்டிருக்கும். பொருளாதாரத்திற்கு கஷ்டமில்லை, பிரச்சனைகள் ஏதுமில்லை. வருமானத்திற்கும் தடைகள் இல்லை. தாங்கள் செய்யக்கூடிய தொழிலும் நன்றாகவே செல்கிறது, லாபகரமாக நடக்கிறது. சோதனைகள் ஏதுமில்லை, வெற்றிகளையே அடைவீர்கள். இன்று நாள் முழுவதும் நல்ல விஷயங்களையும் அதே வேளையில் நல்ல திருப்பங்களையும் சில வெற்றிகளையும் இன்று அடைவீர்கள். ஆக மொத்தத்தில் மிக மிக சுப நாள் கடகராசிக்காரர்களுக்கு. 3ஆவதாக இறுதியாக சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் 12இல் காணப்படுகிறார். இது ஆடி மாதம் என்பதால். அதே வேளையில் ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன். 2ஆம் அதிபதி புதன் ஜென்ம ராசியில் சுக்கிரனுடன் காணப்படுகிறார். சிம்மராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன். 10ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் இணைந்து ஜென்ம ராசியில் காணப்படுகிறார்கள். தாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், தாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் தங்களுக்கு சாதகமாகவே நடக்கும், நடந்தேறும். எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு மிக மிக சாதகமாக முடியும். எதிர்காலத்தில் பொருளாதார நிலை மேம்படுகிறது, தனவரவு மேம்படுகிறது, லாபம் அதிகரிக்கிறது தாங்கள் செய்யக்கூடிய தொழில். அதே வேளையில் தங்களுடைய கருத்து செம்மையாகிறது, தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுகிறது, தங்களுடைய செயல்கள் வெற்றி பெறுகிறது. இன்று நாள் முழுவதும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் அதே வேளையில் மிகவும் வேலை பலுவுடனும் காணப்படுவீர்கள். இருந்தாலும் அனைத்து வேலைகளிலும் சரிவர முடித்து தங்களுடைய ஆயத்த பணிகளை மிக நேர்த்தியாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக மிக சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள்.
வெற்றிகளை சந்திக்கப் போகின்ற நாள். பொருளாதார வரவு நன்றாக இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள். தினமும் ஒரு ராசி சந்திராஷ்டம பிடியில் சிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திரன் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் விருச்சிக ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார் காலை முதல். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் வீட்டில், ராசிக்கு 2ஆம் வீட்டில் குருவுடன் இணைந்து காணப்படுவதால் ஓரளவு பரவாயில்லை, உடல்நலம் நன்றாகவே இருக்கிறது. ஆனால் தங்களுக்கு 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் புதன் சுக்கிரன் காணப்படுகிறார்கள். எனவே உடல் நலனில் சற்று கவனம் தேவை. முக்கியமாக யூரினல் இன்ஃபெக்ஷன் அல்லது கீழே விழுந்து அடிபடுதல் போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். பிரயாணத்தில் கவனம் தேவை. வெளியூர் பிரயாணத்தில் மிக மிக கவனம் தேவை. வெகு தொலைவு பிரயாணத்தை இரவில் மேற்கொள்வது தவிர்க்க வேண்டும். மற்றபடி பொருளாதார வரவு நன்றாக இருக்கிறது. வியாபாரம் சுமூகமாக இருக்கிறது. கவனத்துடன் செயல்படுங்கள் மேஷ ராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.